Hello viewers, welcome to Tamil Saral. நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது regular verbs and irregular verbs பத்தி பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து verbs உடைய types பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? Action verb, stative verb, transitive verb, intransitive verb, auxiliary verbs பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது regular verbs and irregular verbs. இப்போ regular verbsனா என்ன, irregular verbsனா என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. Regular verbs, irregular verbs. இந்த regular verbs, irregular verbs வந்து எப்படி பிரிக்கிறோம்னா first verb. Verbனா என்ன? Action. நான் சொல்லியிருந்தேன் first உங்களுக்கு verbனா action word. Verbனா action word. நம்ம செய்கிற செயல் physically or mentally நம்ம வந்து செய்கிற செயல் தான் என்னது verb. இந்த verb-க்கு வந்து 3-ஆ நம்ம பிரிக்கிறோம். எப்படின்னு பாருங்க. base form, base, okay, past form, and the third form is past participle form. இதுதான் 3 forms of verb. Base form, past form, past participle form. In the based on the form of the verb, we are going to divide it into 2 types, regular verbs and irregular verbs. First வந்து regular verbs. Regular verbs வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த base form of the verb கூட just adding ed மட்டும் ஆட் பண்ணி வர்றது தான். இந்த base formலேருந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எழுதின பாருங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. play, இதுதான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் எ வெர்ப். பிளேன்னா என்னது? விளையாடுறது. ஓகேவா? இப்போ இதோடைய பாஸ்ட் ஃபார்ம்னா முடிஞ்சு போன ஆக்ஷன். பாஸ்ட் ஃபார்ம்னா என்னது? முடிஞ்சது வந்து என்ன எழுதுவீங்க? பிளேய்டு. பிளே பிளஸ் இடி என்னது? பிளேய்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பிளேய்டு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஃபார்ம் கூட நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? இடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பேஸ் ஃபார்மில் எந்த சேஞ்சுமே கிடையாது. பிளேய்டு. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன வெர்பு? ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் தட் ஆர் ஃபார்ம்டு பை ஆடிங் டி, இடி ஆர் ஐஇடி டு எ வேர்ப். Regular verbs are verbs that are formed by adding d or ed or ied to a verb. ஒரு verb கூட do இல்லனா edo இல்ல iedo ஆட் பண்ணி வரது தான் என்ன verbன்னு சொல்றது? Regular verbs. Understand? Regular verbs எப்படி வரும்? By adding d, ed or ied. இந்த 3 letters, இந்த 3 words, அதாவது d ஒரு லெட்டர், ஒரு வேர்ப் இருந்ததுன்னா அது கூட டி மட்டும் ஆட் பண்ணி வர்றது வந்து ரெகுலர் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா பிளே இருந்தது, நம்ம இடி போட்டோம், பிளேடுன்னு வந்துச்சு. இது ரெகுலர் வேர்ப்ஸ். இது ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகே. இர்ரெகுலர் வேர்ப்னா பாருங்க, ரைட், ரோட், ரிட்டன். இந்த பேஸ் ஃபார்முக்கும் பாஸ்ட் ஃபார்முக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்முக்கும் வித்தியாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பேஸ் ஃபார்மே இல்லை. இங்கே ரைட் இருக்குங்க, இங்கே என்ன இருக்கு? ரோட்டுன்னு இருக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம்? ரிட்டன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து என்ன ஃபார்மு? இர்ரெகுலர் வேர்ப். ஸோ பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கூட இடி, டி ஆர் ஐஇடி ஆட் பண்ணி வர வேர்ப்ஸ்லாம் ரெகுலர் வேர்ப்ஸ். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்போட டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லாம் இருக்கிறது வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அவ்வளோதான். Regular verbs na no change will be there, just adding d, ed, ied to a verb. But irregular verbs, they are totally different from the base form of the verb. Understand? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம 4 குரூப்பாக பிரிக்க போகிறோம். ரெகுலர் வேர்ப்ஸையும் இர்ரெகுலர் வேர்ப்ஸையும் நம்ம எப்படி பிரிக்கிறோன்னு மட்டும் பாருங்க. டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஃபிக்ஸ் பேட்டர்ன். நான் சொன்னேன் இல்லையா ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் என்ன? பேஸ் ஃபார்ம் கூட என்ன ஆட் பண்ணோம்? டி, ஐஇடி, இடி. இதுதான் ரெகுலர் வேர்ப். பட் இர்ரெகுலர் வேர்ப்க்கு தே டு நாட் ஹேவ் ஃபிக்ஸ் பேட்டர்ன். they do not have a pattern. ஒரு பேட்டர்ன் கிடையாது.
இது வந்து ஆட் பண்ணால் irregular verb வரும், இப்படி மாற்றி எழுதினா irregular verb வரும் அப்படிலாம் கிடையாது. டோட்டலி டிஃப்ரெண்ட். தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் irregular verb and irregular verb. ரெகுலர் வேர்புக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஃபிக்ஸ் பேட்டர்ன். அது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிங் தீஸ் லெட்டர்ஸ் டு எ verb. பேஸ் ஃபார்மில் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரெகுலர் வேர்ப். பேஸ் ஃபார்முக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கு எந்த பேட்டர்னும் கிடையாது, இப்படி தான் எழுதணும் இப்படி தான் எழுதணும்னு இல்லை. ஸோ irregular verbs கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த ரெகுலர் வேர்ப்ஸையே நான் சொல்லியிருக்கேன் 3 பார்ட். என்னென்னது? டி, ஐஇடி, இடி. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறேன் பாருங்கள். ரெகுலர் வேர்ப்ஸ் இது. ஓகே, ரெகுலர் வேர்ப்ஸ் ஃபார்ம்டு பை ஆடிங் டி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு by regular verbs formed by adding d plus base form of a verb. d plus base form of a verb. இது வந்து நம்ம எந்தெந்த வேர்ட் கூடலாம் வந்து டி சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் எண்டிங் வித் இ. வேர்ட்ஸ் எண்டிங் வித் இ. ஒரு வேர்டு வந்து ஈல முடிஞ்சிச்சுன்னா, ஈன்ற லெட்டரில் முடிஞ்சிச்சுன்னா அது கூட நம்ம என்ன சேர்க்கணும், டின்ற லெட்டர் மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்தோன்னா அது நம்மளுக்கு ரெகுலர் வேர்ப். அது கூட நீங்கள் என்ன சேர்க்கக்கூடாது, இடியோ ஐஇடியோ சேர்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் ஃபார்ம் என்னென்ன ஃபார்ம் சொன்னேன், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், டி, adding d to the base form of a verb. அந்த வேர்டு வந்து எதில் முடிஞ்சால் நீங்கள் டி யூஸ் பண்ணோன்னு சொன்னேன், ஈல முடிஞ்சிருக்கணும். பாருங்க, லைக், the word end with e. என்ன ஆட் பண்ணோம் அப்போ நம்ம, plus d, that is liked. past participle also remains the same, liked. okay, next பாருங்க, die, word ending with e, so you should add d, died, died. புரியுதா? நெக்ஸ்ட் வேர்டு, இன்னொரு வேர்டும் சொல்கிறேன் பாருங்க, agree, word ending with e, so you have to add plus d, agreed, agreed. புரியுதா உங்களுக்கு? ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்னன்னு சொன்னேன், வேர்ப் கூட டி, ஐஇடி ஆர் இடி ஆட் பண்ணோன்னா அது வந்து ரெகுலர் வேர்ப். அதுலேயே வந்து 3 நம்ம பிரிக்கிறோம். எப்படி? டி, ஐஇடி, இடி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது டி ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ வேர்ப். வேர்ட்ஸ் எது கூட டி மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் ஈல முடிஞ்சிருந்துன்னா அந்த வேர்ட் கூட நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டி யூஸ் பண்ணி அதை வந்து மாற்றி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், next regular verbs adding ed to a base form பார்க்கலாம். இப்போ adding ed to a base form இது வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ed வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கூடையும் நம்ம வந்து ed யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். talk, talked, talked. Play, played, played. Okay, walk, walked, walked. So the base ஃபார்ம் கூட இடி ஆட் பண்ணுறது தான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக், 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 ப்ளே, பிளேடு, பிளேடு, வாக், வாக்டு, வாக். ஐஏடிக்கும் டிக்கும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். ஈல முடிஞ்சிருந்தால் அதில் டி மட்டும் ஆட் பண்ணோம். ஏன்னா அதில் ஆல்ரெடி இ இருக்கிறதுனால நம்ம இன்னொரு இ எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. அதனால் ஓகேவா? அதனால் இப்போ இந்த ரெகுலர் வேர்ப்ஸில் வந்து இடி வேர்ப்ஸ் வந்து இதுதான். டாக் கூட இடி ஆட் பண்ணால் டாக்டு, ப்ளே கூட இடி ஆட் பண்ணால் பிளேடு, வாக் கூட இடி ஆட் பண்ணால் என்னது, வாக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
regular verbs IED to a base form. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா the words ending with y, words ending with y க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணோம், IED யூஸ் பண்ணோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் cry. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த y கூடயே நீங்கள் IED யூஸ் பண்ணக்கூடாது. இந்த y-ஐ ஒமிட் பண்ணிட்டு ப்ளஸ் IED யூஸ் பண்ணணும். தட் இஸ் CR y போடக்கூடாது, IED cried. ஓகே, எண்டிங் வித் y. ஆனால் நம்ம எழுதும்போது y-ஐ எரேஸ் பண்ணிடணும், y-ஐ எடுத்துட்டு IED ஆட் பண்ணணும். ஓகே, ட்ரை. ஓகே, டை. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்டடி. ஓகே, இதுதான் வந்து ரெகுலர் வேர்ப்ஸ் உடைய 3 இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷனை வந்து நான் பிரித்து காமிச்சிருக்கேன். இப்போது இந்த ரெகுலர் வேர்ப்ஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.